ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அழகான கடலை தோலை வச்சு தாங்க ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டு இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா கையில் பட்டுரும். அதனால் சேஃபாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஷேப் வந்து இடையில இருக்கிறதுனா மேலே ஏற்றி இருக்கிறது அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு நான் அழகான ஒரு ரவுண்ட் போட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னடா எத்தனை ரவுண்ட் ஷேப்புன்னு நினைக்காதீங்க. இப்போ அந்த இதில் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பத்திரிக்கை எடுத்துருக்கேன். அதில் வந்து சின்ன சின்ன கோடு 10 கோடு போட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதை மடக்கி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தனால சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பாதியாக ஒரு மயில் வரைஞ்சி நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பறவை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து நம்ம செவுத்தில் மாட்டுற மாதிரி இருக்கிறனால ஒரு 2 ஸ்கோல் பண்ணி நூல் போட்டு கட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் நான் இதில் ஒட்டி எடுத்துக்கிறேன். 2 பக்கம் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும், இன்னொன்று சைடில் இந்த பக்கம் ஒட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நான் பெயிண்ட் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடலை தோலை வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி வரையும் நான் கடலை தோல் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா உங்கள்கிட்ட பெல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதையும் அதில் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், டக்குன்னு ஒட்டிடும். க்ளூனால் கொஞ்சம் லேட்டாகும், கையிலே ஒட்டிட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் முன்னாடி கேப் விட்டு மயில் வைக்கிற மாதிரி பேஸ் பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இப்போ மயில் தோகைக்கு வந்து நான் கடலை தோல் வச்சுக்கிறேன், ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மயில் தோகைக்கும் நம்ம பண்ணிக்க போகிறோம். க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டேன். மேல் பகுதிக்கு நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் மயில் இதுக்கு. இப்போ வந்து அதையும் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ மயிலை ஒட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்படி தான் இருக்குது. மேல் இடம் வந்து பிளாங்காக இருக்கிறதுனால நான் ஃப்ளவர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கடலை தோல் மீதி இருந்ததுலேயும் ஃப்ளவர் ஷேப்பில் நான் வச்சு ஒரு நூல் க்ரீன் கலர் பூ கட்டுற நூலை வச்சு அதையும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அது இலைக்கும் ஒரு கடலை பக்கம் வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு பிங்க் கலர் நான் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் பூவுக்கு. உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். இலைக்கும் கலர் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாமே நீட்டாக அழகாக இதாகிடுச்சு. இப்போ வந்து மயில் தொகைக்கு நான் ரெட் கலர் தெரியறதுக்காக கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃபைனலி லுக் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் எங்கள் வாலில் மாட்டியாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இது முன்னாடியும் மாட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.